இந்த எலெக்ஷன் ஓட்டர் ஐடிக்காக, அந்த ஓட்டர் லிஸ்ட்டுக்காக ஒரு ட்ராமா ஒன்று நடந்துச்சு. ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் பேப்பர்ஸை கேட்டு அந்த ஃபார்மை வந்து கொடுத்தாங்க. நானும் எல்லாமே பக்காவாக ஃபில் பண்ணி ஒரு தருதலை நம்பி கொடுத்து விட்டேங்க. ஆமாங்க, 1ஆம் நம்பர் தருதலை. ஆனால் எனக்கு ஒரு சஸ்பெக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. என்னோட சஸ்பெக்ட் வந்து என்னோட இன்ட்யூஷன் என்றைக்குமே பொய்யானது கிடையாது. என்னோட ஓட்டர் ஐடி கேன்சல் ஆச்சு, எனக்கு ஓட்டு கிடையாது அப்படின்ட்டு வந்துச்சு. நான் எல்லாமே உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுறேன், ஏன்னா எல்லாத்துக்கும் ப்ரூஃப் இருக்கணும் இல்லையா. அதுக்கப்புறம் நான் யாருன்னா விடுவேனா, நிறைய இடத்துல ட்ரை பண்ணி என்ன பண்ணணும், யார்கிட்ட போகணும், எங்கே கேட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ப்ராப்பராக அப்ளை பண்ணி கார்டு வந்து புது கார்டே எனக்கு வந்துருச்சுங்க. எனக்கு வந்து ஓட்டர் ஐடியும் கன்ஃபார்ம் ஆகி ஓட்டர் லிஸ்ட்டும் கன்ஃபார்ம் ஆகி எந்த பூத்துங்கிற வரைக்கும் வந்துருச்சு. இதெல்லாம் ஆயிடுச்சா. அப்புறம் என்ன சார் பண்ணும்போது, இந்த கார்டை வந்து ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டரில் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்கம்மா அப்படின்ட்டு. அப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லி இதனால தான் கார்டு வந்திருக்குப்பா கொடுப்பா அப்படின்னு கேட்டால், அந்த ப்ரௌசிங் சென்டர் பையன், சின்ன பையன்தான், கார்டை கையில் கொடுத்துட்டு, அக்கா காசெல்லாம் வேண்டாம்க்கா, டிவிக்கே கோட்டு போட்டுருங்கக்கா. விஜய் சார் கலக்குறீங்க.